ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சார்கோல் சோப்பு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி 24 ஹவர்ஸ் சோப்பு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் சோப்பு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இது நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். சரிங்களா? இப்போ 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 டேஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஹெச் லெவல் மட்டும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்போ நான் எடுக்கிறது தான் கோகோனட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. ரைஸ் பிராண்ட் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. ஆயில் மாற்றும் போது சாப் வேல்யூ அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நம்ம சார்கோல் சோப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் சோப்பு நான் செஞ்சு காட்ட போகிறேன், சார்கோல் சோப்பு. அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு 140 கிராம் நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். நூற்றி 40 கிராம் தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் எடுக்கணுமானா தேவையில்லை. ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து சாப் வேல்யூங்கிறது மட்டும் மாறும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கூகுளில் போட்டிங்கன்னா ஆயில் சாப் வேல்யூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆயிலுக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடாவோட அளவு மாறும். சரிங்களா? ஆயிலுக்கு தகுந்த மாதிரி காஸ்டிக் சோடாவோட அளவு மாறும். இப்போ ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது வந்து கேஸ்டர்ட் ஆயில் நான் எடுக்க போகிறேன். கேஸ்டர் ஆயில் எடுக்க போகிற இடத்துல நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ ரைஸ் பிராண்ட் எடுக்க போகிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு 5 கிராம் கம்மி பண்ணிவிட்டு பட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து கேஸ்டர் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். கேஸ்டர்ட் ஆயில் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மளிகை ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். சுத்தமாக செக்கில் ஆட்டினதாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 10 கிராம். ஆயில் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி காஸ்டிக் சோடா வாட்டரோட அளவும் நம்மளுக்கு அவசியமானது. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய சோப் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சோப் தான் நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நிறைய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாமே ஆயில் எல்லாமே மெஷர் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாட்டர் அளந்துக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் சோப்புக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாவோட அளவு பார்த்தீங்கன்னா 16.1 கிராம். சரிங்களா? இப்போ 1 கிராம் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் 16 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தான் நம்ம வாட்டர் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம 200 கிராம் சோப்பு செய்ய போகிறதுனால 32 கிராம் நம்ம வாட்டர் எடுக்கணும். அதில் வந்து பாதி வாட்டர் மட்டும் தான் இப்போ நம்ம அளந்துக்க போகிறோம். காஸ்டிக் சோடாவுக்கு பாதி வாட்டரில் நம்ம சோடியம் லாக்டேட் மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ கோல்டு ப்ராசஸ் சோப்லேயும் எந்த இடத்துல சோடியம் லாக்டேட் கலக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வாட்டர் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, இதுலேருந்து கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து நீங்கள் சோடியம் லாக்டேட் கலக்கி வச்சுக்கோங்க. லெய் சொல்யூஷன் நம்ம சோப்பில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் சோடியம் லாக்டேட் மிக்ஸ் பண்ணி வச்ச வாட்டரை உள்ளே ஊற்றி மிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஊற்றி நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தெளிவாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து 2 சோப்புக்கான அளவு பார்த்திங்கன்னா 32 கிராம் நம்ம வாட்டர் எடுக்கணும். இதே வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்புனா அப்படியே 2 மடங்காக எடுக்கணும். இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் பண்ண போகிறதுனால 32 கிராம் காஸ்டிக் சோடாக்கு 32 கிராம் வாட்டர் தான் எடுக்கணும். இப்போ நம்ம பாதி தான் எடுக்க போகிறோம். அப்போ எவ்வளோ எடுக்கணும்? 16 கிராம்.
வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா 16 கிராம். பாதி வாட்டரில் காஸ்டிக் சோடா கலக்கணும், பாதி வாட்டரில் சோடியம் லாக்டேட் கலக்கணும். இப்போ இதில் ஒரு 16 கிராம் நான் அளந்துக்க போகிறேன். இதில் தான் நம்ம சோடியம் லாக்டேட் கலந்து வைக்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொன்னாலும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகாது. நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக வராது. சரிங்களா? நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ 16 கிராம் நம்ம காஸ்டிக் சோடா கலக்கிறதுக்கு வாட்டர் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் 16 கிராம் பார்த்திங்கன்னா இது சோடியம் லாக்டேட் கலக்கிறதுக்கு நம்ம வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது நம்ம சோடியம் லாக்டேட் கலக்கிறதுக்கு எடுத்து வச்ச வாட்டரில் இப்போ நம்ம சோடியம் லாக்டேட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது சோடியம் லாக்டேட் எவ்வளோ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சோப்புக்கு 3 கிராம் 3 கிராம் 200 கிராம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதுனால 6 கிராம் சோடியம் லாக்டேட் எடுத்துக்கணும். சோப்பு செய்கிறதுக்காக இருக்கட்டும், நான் போடக்கூடிய வீடியோ செய்கிற எல்லா ரா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சோப்பு மோல்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியே போய் எங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் டவுட் பட வேண்டாம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சோடியம் லாக்டேட் நம்ம இந்த வாட்டரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காஸ்டிக் சோடாவை நம்ம இதில் மெஷர் பண்ணணும். நம்ம அது கடைசியாக மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சார்கோல் சோப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சார்கோல் இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சார்கோல் பவுடர் ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் நம்ம எடுக்கணும். அதுதான் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த சோப்பில் என்ன பெனிஃபிட்டு, இந்த சார்கோல் சோப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது இந்த சார்கோல் சோப்பு. சரிங்களா? நம்மக்கிட்ட எல்லா சோப்புமே அவைலபிளில் இருக்குது. உங்கள் யாருக்காவது சோப்பு வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 60 ருபீஸ்க்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சோப் வெயிட் பார்த்திங்கன்னா 100-105 கிராம் வரும். தேவைப்படுறவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ சார்கோல் நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சோப்புக்கு 2 கிராம். சரிங்களா? இப்போ நம்ம 200 கிராம் சோப்பு செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம், ஒரு 4 கிராம் எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 கிராம் சார்கோல் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம காஸ்டிக் சோடா அளந்துக்கலாம். காஸ்டிக் சோடா நம்ம கலக்கின உடனே சூடாக தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது 24 ஹவர்ஸ் சோப்புனால சூடாக ஊற்றணும். இதே நம்ம நார்மல் கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாவை ஆற வச்சு தான் ஊற்றணும். ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கொஸ்டின் சந்தேகங்கள் கேட்காதீங்க. நீங்கள் அமௌண்ட் கட்டி படித்தாலும் இந்த அளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்பவும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். 100 கிராம் சோப்புக்கு 16 கிராம் காஸ்டிக் சோடா. இப்போ 200 கிராம் நம்ம சோப்புக்கு 32 கிராம் காஸ்டிக் சோடா எடுத்துக்க போகிறோம். முதலாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டரை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காஸ்டிக் சோடாவை மெஷர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது 32 கிராம் காஸ்டிக் சோடா. முப்பத்தி 32 கிராம் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுக்கு என்ன விருப்பமான ஃப்ராக்ரன்ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேண்டாம், நம்ம வீட்டு யூஸுக்குனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? காஸ்டிக் சோடா போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா கீழே அப்படியே உங்களுக்கு போய் அது கீழே அப்படியே நின்றும். நம்ம கலக்கினா கூட அப்படி கலங்காது. நீங்கள் காஸ்டிக் சோடா உள்ளே போட்ட உடனே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சதை ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா அந்த ஸ்பேட்சில் விஸ்கு வச்சு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த 3
ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்டர் போட்டு கலக்கிக்கோங்க. ஏன்னா கேஸ்டர் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். 3 ஆயிலும் நல்லா கலங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலோடே போட்டு நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளெண்டர் தேவைப்படாது. இந்த ஸ்பேச்சுலாவில் கலக்கினாலே போதும். விஸ்க் இருந்தால் விஸ்கில் கலக்கிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ட்ரேஸ் வந்த உடனே டக்குன்னு நம்ம மோல்டில் ஊற்றிடணும். அதனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளெண்டர் தேவைப்படாது. காஸ்டிக் சோடாவை எண்ணெய்க்கு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் கீழே வந்து விஸ்க் வச்சு கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சூடாக ஊற்றும் போது டக்குன்னு உங்களுக்கு ட்ரேஸ் வந்துடும், திக்காயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா சோடியம் லாக்டேட் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா வாட்டரில், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே வாங்க. இன்றைக்கி வந்து நான் லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் எடுத்துருக்கேன். ஒரு 4 கிராம். ஃப்ராக்ரன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு அந்த ட்ரேஸ் தெரியும். நல்லா இட்லி மாவு பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதத்தில் வந்த உடனே நீங்கள் மோல்டில் ஊற்றிடுங்க. ரொம்ப வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திரத்திலே திக்காயிரும். அவ்வளோந்தான். பாருங்கள், நம்மளுடைய சார்கோல் சூப் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சார்கோல் சோப் வந்து சூப்பராக நம்ம ஊற்றியாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி